அதாவது பெண்களுக்கு பயங்கரமான ஈர்ப்பு இருக்குது. ஒரு பெண்ணை பார்க்கும்போது எவ்வளோ ஆற்றல் மிகுந்தவளா எல்லாரும் ஒரு ஆண்கள் வந்து ஒரு பெண்ணின்பால் ஈர்க்கப்படுறாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஆற்றல் பாருங்கள். நம்ம எல்லாரும் அவங்கள பார்க்குறாங்க, பெண்களை பார்க்குறாங்கும்போது ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ ஈர்ப்பு இருக்குது பாருங்கள். இந்த ஈர்ப்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு பெண் பெண்ணாகவே வாழ முடியும். ஏன்னா பெண்ணாக வாழ்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஆணாக ஒரு ஆண்கள் ஈஸியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் ஒரு பெண் வந்து மாதவிடாய் வருது, வலி வருது மாதந்தோறும், அது ஒரு வலின்னா அதை தாண்டி ஒரு பெண்ணுக்கு இருக்கிற கடமை என்ன தெரியுமா? பிள்ளை பேர். நாம் இன்றைக்கி 2 குழந்தைகளோட பெற்றுக்கிறாங்க. அதனால் பெண்கள்னால் எவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கக்கூடியவங்க, தாங்கக்கூடியவங்கன்னு தெரியல. ஆனால் கடந்த காலம் ஆனால் ஒரு பெண்ணால் 20 குழந்தைகள் பெற்றுக்க முடியும். தன் வாழ்நாளில் 20 குழந்தைகள் ஒரு பெண்ணால் பெற்றுக்க முடியும். ஒரு ஆடு மாடுகள் பாருங்கள் எத்தனை குட்டி போடுது, ஒரு நாய் வந்து எத்தனை குட்டி போடுது. அதுபோல் ஒரு பெண் வந்து தனது வாழ்நாளில் வாழ்வியல் கடமையாக ஒரு 20 குழந்தைகளை பெற்றுக்க முடியும். அப்போ இவ்வளோ வலிகளை தாங்கிக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு உந்து சக்தி என்னது? அந்த ஈர்ப்பு தான். எல்லோரும் அவங்கள நம்ம பார்க்குறோம். பெண்களை வந்து ஆண்கள் பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு ஒரு மரத்துக்கு சேலை கட்டினா கூட பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு ஈர்ப்பு இருக்குது. இந்த ஈர்ப்பு தான் அந்த பெண் வந்து அந்த சுமையை தாங்கிக் கொள்வதற்கு, அந்த கடமையை செய்வதற்கு ஊக்கம் தருகிறது. பெண்ணுக்கு இந்த அளவு ஈர்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆணுக்கு இருக்கிற ஈர்ப்பு தான் இருக்குது பெண்ணுக்கு அப்படின்னா யாருமே அந்த பெண்களை அப்படி பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரி பார்க்க மாட்டாங்கன்னா இந்த கடமைகளை செய்ய முடியாது. இந்த கடமைகளை செய்வதற்கான ஒரு ஊக்கம் வந்து பெண்களுக்கு கிடைக்காது. அந்த வலியை தாங்குகிற அந்த மன உறுதியும் பெண்களுக்கு கிடைக்காது. அதனால் பெண்களுக்கு இவ்வளோ ஈர்ப்பு, அதை பார்த்து ஆண்களுக்கு பொறாமை கூட வரும். அதாவது பொறாமை கூட வரும். ஒரு பெண்ணாக அப்படி பார்க்க, ஒரு பெண்ணை பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு சிறப்பு இருக்குன்னா அதனால தான் அவங்களால அந்த வாழ்வியல் கடமைகளை செய்வதற்கு அவர்களுக்கு இது தேவை. ஒரு 20 குழந்தைகளை கூட பெற்றுக்க முடியும் பெண்களால். நாம் தான் வந்து மக்கள் தொகை பெருகிடும்னு சொல்லி 2 குழந்தைகளோட நிப்பாட்டிக்கிறோம். அதனால தான் ஒரு பெண்ணின் வலிமை எப்பேற்பட்டது என்பது தெரியாமல் கூட, ஒருவேளை வந்து பெண் 20 குழந்தைகளை பெற்றுக்கிறான்னு வச்சுக்கோங்க, பிற உயிரினங்களைப் போல், ஆடு மாடுகளைப் போல். அப்போ நீ ஒரு ஆண் வந்து வேறு வழியே இல்லாமல் பெண் தான் ஆணை விட பெரியவா அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிடுவோம். நாம் வந்து 2 குழந்தைகள் பெற்றுக்கிட்டால் போதும் அப்படிங்கும்போது அப்போ பெண்ணா என்ன எதுக்கு அவகிட்ட பண்ணிடணும், அவளை நம்ம ஏன் பெருசாக நினைக்கணும்? ஆண் வந்து பெரிதாக தெரியறதுக்கு இது ஒரு காரணம். இருந்தாலும் இதெல்லாம் நம்ம உணரணும், இதெல்லாம் புரியணும். அதுக்காக 20 குழந்தைகளை பெற்றுக்க முடியாது. அவள் தன்னை பெரியவள் நிரூபிக்கிறதுக்காக. அவள் பெரியவ தான். ஆணை விட பெண் வந்து பெரியவ தான். ஒரு பெண்ணின் பார்வையில் ஆண் வந்து ஒரு குழந்தை தான். இது இயற்கை விதிமுறை. நாம் இன்றைக்கி செயற்கையான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், நாடோடித்தனமான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் பெண் செய்கிற மிகப்பெரிய பெண்ணின் பேராற்றல் என்பது நமக்கு தெரியலை. அதை விட மிகப்பெரிய சக்தி விண்வெளிக்கு போகிறது, அதை போகிறது, கப்பலில் போகிறது, இதெல்லாம் இப்போ ஒப்பிடும்போது பெண்ணின் செயல் பெரிதாக நமக்கு தெரியலை. பெண்ணோட ஆற்றல் நமக்கு பெரிதாக தெரியணும். பெண்ணோட அந்த வாழ்வியல் கடமை நமக்கு பெரிதாக தெரிகிற மாதிரி நாம் எளிமையாக வாழணும். இந்த மாதிரி விண்வெளிக்கு போகிறது இப்படி செய்கிறனால தான் பெண்ணின் கடமை என்பது நமக்கு பெரிதாக தெரிவதில்லை. அப்போ பெண் நமக்கு பெரிதாக தெரியணும். அப்போ தான் ஆணுக்கு பணிவு ஏற்படும். அப்போ அது போன்ற ஒரு இயற்கை எளிமையான வாழ்க்கை வாழணும். எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தால் தான் பெண் நமக்கு பெரிதாக தெரிவார். ஒரு பெண்ணின் கடமையோட, வாழ்வியல் கடமையோட இங்கே ஆண்கள் வந்து பெரிதாக எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. இப்போது காரில் பைக்கை கண்டுபிடிக்கிறது, விண்வெளிக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் செய்கிறது எதுக்கு? பெண்ணை விட நாங்கள் உயர்ந்தவன், பெண் வந்து உயர்ந்தவ கிடையாது. பெண்ணை தாழ்த்துவதற்காக தான் இதை செய்கிறான். பெண் நமக்கு பெரிதாக தெரியவில்லை என்பதற்கு இதெல்லாம் ஒரு காரணம். காரு, பைக்கு இதெல்லாம் தான் நம்ம வியந்து பார்க்குறோம். சினிமா, மொபைல் ஃபோன் இதெல்லாம் வியந்து பார்க்குறோம். இதனால் தான் பெண் வந்து தாழ்வாக இருக்கிறா. அப்போ வந்து ஒரு எளிமையான காடுகளில் நீ வாழும்போது அங்கே யார் பெரியவராக தெரிவாங்க? எதை நீ வியந்து பார்ப்ப? பெண்ணின் வாழ்வியல் கடமை தான். 10 குழந்தை 20 குழந்தை பெற்று போட்டுக்கிட்டே இருப்பாங்க, கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க, கண்ணு கருத்துமா. அதை பார்க்கும்போது அப்போ அங்கே வேறு எதுவுமே பெண்ணோடு ஒப்பிடும்போது பெண்ணை விட பெரிய செயல் இங்கே எதுவுமே இல்லை, பெண்ணின் செயல் தான் இங்கே பெரிதாக இருக்குது அப்படிங்கிறத மனிதர்கள் ஒத்துப்பாங்க. அப்போ நம்ம எளிமையான வாழ்க்கை வாழும்போது தான் பெண் விடுதலை சாத்தியம். பெண் விடுதலை என்பது பெண்ணிற்கான அந்த மரியாதை, பெண்ணிற்கே இருக்கிற இயற்கையான அந்த மதிப்பு, மரியாதை, அதை அவள் பெற வேண்டும். அதை வந்து அவள் போராடி பெண்ணாக பிறந்துட்டாலே அவளுக்கு அது கிடைக்குது. பெண்ணாக வாழ்ந்து விட்டாலே அவளுக்கு அந்த மரியாதை மதிப்புங்கிறது கிடச்சிரும். ஆணின் வாழ்க்கையோடு ஒப்பிடும் பொழுது பெண்ணின் வாழ்க்கை பெரிதாக இருக்கிறது, மலைப்பாக இருக்கிறது, அசாத்தியமானதாக இருக்கிறது. எப்படி இதெல்லாம் ஆண்களால் புரிந்து கொள்ளக்கூட முடியாது அவங்களுடைய வலியை. அந்த அளவுக்கு ஒரு வேறுபாடு, அந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் கடமை. அதனால் இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவியல் உலகம் இப்படியே தொடர்ந்துக்கிட்டே போச்சுன்னா பெண் என்றைக்கும் பெரிதாக தெரிய மாட்டார், தாழ்வாகத்தான் தெரிவா. அதனால் பெண்ணோடு ஒப்பிடும்போது இந்த உலகத்தில் பெரிதாக எதுவுமே இல்லை. இன்றைக்கி பெண்ணோடு ஒப்பிடும்போது பெரிதாக என்ன இருக்குது? இந்த மொபைல் ஃபோன் இருக்குது, இந்த விண்வெளிக்கு போகிறது, இந்த மாதிரியான செய்திகள் இருக்குது. அதனால தான் பெண் இன்றைக்கி தாழ்வாக தெரிகிறா. அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான இயந்திர அறிவியல் உலகமே இருக்கக்கூடாது. அப்போ தான் பெண் உனக்கு பெரிதாக தெரிவார்.